ஐயரை பார்க்கணும். ஐயரை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் மோதல் அடிக்கிறவங்கள பார்க்கணும். ரெடியா இருக்கிறார். ரெடியா இருக்கிறாரா? நான் போய் அட்வான்ஸ் குத்திட்டு வரேன். மனமேல தயார் பண்றா. குட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டா மனமேல தயார் செய்வாங்க. முதல்ல மங்களவாதியத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறேன். மங்களவாதியம். ஆமா. சீக்கிரம் ஆகட்டும். 20,000 ரூபாய் புடிச்சு வரும் பாரு. ஒரு மணி நேரம் அடிக்கணும். ஒரு மணி நேரம் அடிக்கணும். எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கேக்குற? அவர் வாங்க நம்ம வைக்க வந்துட்டார். 350 அது கூட ஊர் நீங்க ஊரே கிடையாது. என்ன பண்ண ஊரு கொஞ்சம் பயமா ஐயா 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 பதறி இன்னொன்னு நான் பொட்டு உட்காந்து தூங்குறானா ஸ்டார்டிங்ல வணக்கம் வணக்கம் இந்த கப்பல தான் நீ வாங்கின ஐயா வணக்கம் ஐயா ஒரு மணி நேரம் ஊதணும் ஒரு மணி நேரம் ஊதணும் ஒரு மணி நேரம் ஊத யார பாத்தீங்களா வார்த்தை கேக்குறா எங்க அக்கால ஒரு மணி நேரம் ஆன் பண்ணணும் எப்பா உங்க அக்கால நான் ஒரு மணி நேரம் கேட்கல இந்த பக்கத்துல வச்சுக்கிற மகாபிரபு அவர் தான் ஒரு மணி நேரம் கஷ்டப்படல திருமணம் மேல போடு போடு
அதுக்குள்ள என்ன மலைக்கு ஏந்து மேல கால் மேல அடிப்ப திருமலை ஏற்பாடு செய்ய சொன்ன என்ன ஒரு பொருள் கூட காணோம். ஓய் என்னடா எங்கட எத்தனை சாமான் காணோம். நானும் நேத்து உள்ள வச்சான். பூச்சிக்குதாடா என்னடா அறிவிக்குதாடா என்ன டேய் என்னத்து உள்ள எத்துமா வச்சா இங்க இருந்தா என்ன எடுத்துட்டு போறாங்க அரண்மனை உள்ள வச்சா எத்துடா போடா எத்துமா அவனுக்கு தெரியல இன்னும் டீட்டி நான் சொல்றீங்க வா கல்யாணத்துக்கு வரவங்க சாமான் எடுத்துமா மாட்டாங்க. பழைய செருப்பு விட்டு புது செருப்பா மட்டும் போட்டு போயிடுவாங்களா. ஆமாமா டேய் ஓ எத்துடா போடா நேரா பாக்குற போடா போ சீக்கிரம் இல்ல மாப்பிளை பார்த்தா உனக்கு எப்படி தான் இருக்குது? கூச்சப்படாதீங்களோ உட்காருங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை ஆச்சுக்கோடா. கோயில் எனக்கு நான் வந்து எப்படி ஆகி போச்சு. கிளிய வாழ்த்து பூனை கிட்ட போறீங்களா? நீங்க கோபப்படாதீங்க. அப்படியா உங்க நண்பனை கேட்கிறார்கள் மண்டபத்தில் தேங்காய் சோறு மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சா, அதனால தேங்காய் சோறு கூப்பிடுறாங்க. ஏய் மாதவா, நான் சொல்லி தரேன். காலையில் சட்டி ரெடியா இருக்கும். யாரு திருமண ஏற்பாடு வெகு சிறப்பாக இருக்கிறார். நல்ல கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை சீக்கிரமா ஆகட்டும். பெருவாழ்வு வாழ வேண்டும். அம்மா ஓ மகன் நேசிச்சுக்குது. இப்போ மகாபிரபு
அந்த சட்னி கொஞ்சம் அடிச்சு கொடுத்துருவோம். காலையில வீடியோ இருக்கும். டேய் வழுக்கு எடுத்து போ டேய். வழுக்கு பார்க்கலன்னா ஓய், கல்யாணம் பண்றதுல என்ன பேசிய இல்லையாம்மா, வழுக்கு ஏச்சி எத்தனை போடா ஏம்மா, கல்யாணம் பண்ணும்போது ஒரு டைம் வழுக்கு பாக்குறாங்களா? அதுக்கப்புறம் சத்த பிறகு வழுக்கு பாக்குறாங்களா? டேய் கல்யாணம் பண்றதுல அத பேசல எடுத்துட்டு போடா மாப்பிள காய் முடிச்சுட்டானே செருப்பலே எடுத்து சூப்பர் ஆரியா. ஏய். நல்ல முறை விட்டு சாப்பாடு பின்னாடி அண்ணே, எனக்கு திருமணம் செய்து வைத்து வழி அனுப்புகின்றீர்கள். உண்மைதான். என்னென்ன சீரெல்லாம் கொடுக்க வேண்டும்? அப்படியா? அண்ணே, எனக்கு என்னென்ன சீர்திருத்த வேண்டும்? சொல்லுங்க அண்ணே. அண்ணே, எனக்கு காடு நீர் மேலே நிறந்திருக்க வெள்ளாடு சிவன் பட்டு எதிர்க்க பார்த்து வரும். அப்படியா? இதெல்லாம் எனக்கு சிவனமா கொடுக்கணும். இதானாமா? இல்ல இவ ஆறு மாடு இருக்காப்பா. ஏன்னா பெரியண்ணா பெரியண்ணா ஏன்னா உண்மைதான். உன் தங்கச்சி பொண்ணு பிள்ளைகள் ஆடு மாடு கொடுத்தே என்ன இப்ப பாய் போல உங்க தாய் அத்துருவாளா? என்னடா நீ வாமா சொல்ற என்னன்னு கேக்குறேன். இல்லவே என்கிட்ட மூஞ்சி காட்டுறேன். குழந்தை பையன் என்ன கேட்டாங்க அம்மா? ஆடு மாடு. ஆடு மாடு ஏன் கேக்குறாங்க தெரியுமா? ஆடு மாடு என்ன கறக்கும்? என்ன கறக்குது? பால் கறக்கும். ஆமா, அது பால் கறந்து பால் சொசைட்டி வைக்கலான்னு பாக்குறாங்க. ஆமா, அப்படி அல்ல. பெண்களுக்கு ஏன் அந்த காலத்துல ஆடு மாடு கொடுத்தாங்க தெரியுமா? ஆமா, ஏன் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஆடு மாடு எப்படி பட்டி பெருகி பால் பெருகி அது குழந்தைகளோடு வளர்கின்றதோ அதுபோல் போகின்ற குடும்பத்தில் அந்த பெண்ணானவன் நல்ல முறையிலே அந்த குடும்பம் விருத்தியானு கொடுத்தாங்க. குடும்பன்ற பொண்ணு சேர்த்து அது குடும்பம் போன்ற பொண்ணு ஆகுமா? அண்ணி, அது மட்டும் கிடையாது. என்ன பேசுறீங்க அண்ணி? அது மட்டும் கிடையாது. எனக்கு தோப்பு தர வேண்டாம், திருமணமாக தர வேண்டும். என்ன தெரியுமா தோப்பு வேண்டும்? அண்ணி, எனக்கு கிழக்கே எனக்கு மேற்கே நிறைந்திருக்கும் மாமரங்கள் கொலைகளும், எனக்கு வடக்கே நிறைந்திருக்கும் வாழமர கொலைகளும், எனக்கு தெற்கே நிறைந்திருக்கும் தென்னமர கொலைகளும், இவற்றையெல்லாம் திசைக்கு ஒரு பாகமா எள்ளு காப்பளம் மாதிரி எனக்கு சொத்து சொரத்து எழுதிவிடும். இதெல்லாம் சந்தேகம் என்னடா? உனக்கு தனியா ஒதுக்கி வச்சுக்கிறேன் அந்த முள்வேலி தோப்பு. எதுக்கு உனக்கு ஒதுக்கி வச்சுக்கிறேன்? எனக்கு போய் வர இடம் பார்த்தவர் வந்து நான் பார்த்து முழுத்த போறேன்டா நானு. ஏண்டா இதெல்லாம் கேக்குறாளே இப்போ வளர்த்தி வருவாளா? தெரியல, உனக்கு தான் தெரியும். தாய் அர்த்தமா என்ன பண்றது? உனக்கு தான் தெரியும் எல்லாம். அண்ணி, எனக்கு அது மட்டும் கிடையாது அண்ணி. எனக்கு பண்டு பாத்திரம் எல்லாம் எனக்கு சீக்கிரமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா அண்ணி? நான் குந்தியில